தவறு செய்யணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். நீ அவனுக்கு தண்டனைன்றது என்ன கொடுக்குறேன்னா அவன் அளவுக்கு மீறி வலிக்குள்ளேயோ துன்பத்துக்குள்ளேயோ கொண்டு போற. அப்ப வந்து அவன் இது மாதிரி பண்ணதுனால நம்ம இது செஞ்சதுனால நமக்கு இது கிடைக்குதுன்ற மாதிரி அவன் எண்ணுவான். எண்ணி அவன் அதை செய்யாம போயிடுவான் அப்படின்றது நம்மளோட கூற்று. உண்மைதானே? இப்படிதான் நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் தண்டனை. இதுக்கு பேர் தான் தண்டனை. அதனாலதான் தண்டனை. இந்த தண்டனை நீங்க கொடுத்து கொடுத்து தீர்வு வந்துருதா இல்ல எல்லா பிரச்சனையும் அதிகமா இருக்குதா? சும்மா ஒரு யோசனை இன்னும் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணும்? அப்ப தண்டனைன்றது எப்படி மாத்தணும்? தண்டனை தான் கொடு. நான் சொல்லு அந்த தண்டனை என்னன்னா இங்க இருந்து அவங்களை இல்லாம இந்த மனித சமூகத்துல இல்லாம ஒரு இடத்துக்கு கொண்டு போ. அவங்களுக்கு நன்மைன்னா என்ன, வாழ்க்கை என்ன, இந்த உலகம்னா என்ன, அதை பத்தி இப்ப எவ்வளவு ஞானிகள் எவ்வளவு விஷயம் அந்த மாதிரியான விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு சூழலை உருவாக்கணும். நல்ல உணவு கொடு, எல்லாமே சரியா கூட அவனுக்கு கொடுத்து அவனுக்கு இந்த செயலை செய்ததுனால அந்த வர துன்பங்கள் என்ன அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதை அவன் புரியக்கூடிய மாதிரி அவன் உணரக்கூடிய மாதிரி அதை அவனுக்கு வெளிப்படுத்தணும். அவனுக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயத்த விதைக்கணும். உண்மைதானே? அவனுக்கு இப்போ அறிவில்லாத செஞ்ச செயல் உண்மை இல்லையா? அவனுக்கு அறிவில்லாத செஞ்ச செயல் தான் இப்ப நீங்க நடக்கிற துன்பம். உண்மைதானே? இப்ப அந்த துன்பத்தை நீக்கணும் அவனுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய சூழல் செய்யணும். யார் செய்யணும்? தண்டனைன்றது அப்படிதான். உண்மை இல்லையா? நீங்க அப்படி அந்த தண்டனை அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க, அவனுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய சூழல் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அப்போதான் இவன் செஞ்ச செயல் தவறுன்றது அவனுக்கு புரியும். இல்லைன்னா அவனுக்கு புரியாது. அவனுக்குள்ள என்னன்னா அவன் அடிக்க அவனை ஏதாவது காயப்படுத்தப்படுத்த அவனுக்கு என்ன தோணுன்னா நான் செஞ்சது தப்பு சதைகளை, ஆனா நீங்க எனக்கு சரியில்லை இது போய் தப்பா ரைட்டா அவன் கேட்பான். இந்த கொஸ்டின் எல்லாருக்குள்ளயும் வரும். ஓ யாரு ஒண்ணு தெரியுமா? யாருக்குமே ஆசை கிடையாதுமா போய் செய்யணும் பொண்ணு. இந்த இடத்தோட ஒரு சூழல் உண்மைதானே? இங்க எப்படி இந்த அட்மாஸ்பியர் நம்ம உருவாக்கி வச்சுக்கோம், அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற சிந்தனை தான் அவன்கிட்ட வரும். உண்மைதானே? எல்லாத்துலயும் விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட், எந்த ஒரு மொபைல் எடுத்தா என்னென்ன எல்லாமே வருது. அப்ப எல்லாமே கண் எதிர்க்க கொட்டி கிடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா எனக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது நான் அது எந்த வழியில போய் பெறலான்ற எண்ணம் தான் ஓடுது. உண்மைதானே? ஒண்ணு எனக்கு அது தெரியாம இருக்கும், இல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே எனக்கு இல்லை. ஆனா நானும் எல்லாரோட நானும் இருக்கிறேன். 10 பேருக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இப்போ திருதோ எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்றேன். இதுதான் ஒரு பொதுவா எடுத்துக்கணும். இங்க யாருக்குமே தவறு பண்ணணும், கெட்டது பண்ணணும், தீமை பண்ணணும்னு ஆசை இல்லை. அவங்க அவங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற இடத்துல மாட்டின உடனே அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு உந்துதல் பேர்ல பண்ணிடலாம். உண்மைதானே? அப்ப அவனுக்கு நான் நல்லபடியா இப்ப யாருக்காவது கெட்டவன் ஆசைப்படுறேன், நல்லவன் ஆசைப்படுறேன், நல்லவனா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுதானே? எல்லாருக்குமே நல்லவனா வாழணும், சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும், 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில வாழணும், 4 பேர் என்ன பாராட்டக்கூடிய வகையில வாங்கணும் ஆசை எல்லாரும். யாருமே மாறி இருக்குங்களா? அப்போ இங்க ஒரு வேரியேஷன் இருக்கு. ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் இருக்கப்பட்டவன், ஒருத்தன் இல்லாதப்பட்டவன், ஒருத்தன் நோயாளி, ஒருத்தன் சுகமான இருக்கிறோம்ல. இப்போ இத மாற்றம் கொள்ளணும், சரிசமமா கொண்டு வரணும். யாரு சரிசமமா கொண்டு வரணும்னா சரியா இருக்கிறவங்க இந்த சரியில்லாதவங்க சரிசமமா கொண்டு வரணும்ன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த வாழ்க்கைன்ற ஒரு வட்டம். இந்த வாழ்க்கைன்ற வட்டத்தை நேராட்டினா